நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு சிக்கன் தந்தூரி பீட்சா. யார் யாருக்கெல்லாம் பீட்சா ரொம்ப பிடிக்குமோ நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தந்தூரி சிக்கன் ரொம்ப பிடிக்குமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சுஜியும் கல்பனாவும் அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கிறாங்க. சுஜி மனசில் இருக்கிறத சொல்லறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பதட்டத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தயங்கி தயங்கி பேசுகிறாங்க. ஏன் சுஜி, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு உனக்கு? என்ன யோசிக்கிற? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் உன்னை எதையும் சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்சதை தானே நான் செய்ய சொல்லுவேன். ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு தெரியலையே. என்னம்மா என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சுஜி, இல்லை அத்தை, இல்லை, நான் வேணும்னா சமையல் வேலையை போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு சோகமாக பேசுகிறாங்க. நீ இப்படியெல்லாம் சோகமாக பேசுகிற ஆளே கிடையாதே. என்னதான் நினச்சிட்ருக்கன்னு கொஞ்சம் நீயே சொல்லிடேன். நான் உன் மேலே கோபப்படவே மாட்டேம்மா. இவ்வளோ நாள் உன் மேலே நான் கோபப்பட்டிருக்கிறேனா? சொல்லு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அதுவாத்த, நான் ஒன்று கேட்டேன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் பீட்சா வியாபாரம் பார்க்க போகிறேன் அத்தை. எனக்கு அதில் விருப்பம் ரொம்ப இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஆசை. அதனால தான் நான் கேட்குறேன். நான் வேணும்னா செய்யட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பீட்சா செய்யணுங்கிறியே, அது எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியுமா? நீ மட்டும் ஒருத்தியாக கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட மனசே கிடையாது. என்ன உதவியாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட கேளு. நான் உன் கூட உறுதுணையாக நிற்கிறேன். பீட்சா வியாபாரம் தானே ஆரம்பிக்கணும். அது உனக்கு நல்லா செய்ய தெரியும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக ஆரம்பிப்போம். என்னம்மா, ஆரம்பிப்போம்மா. உனக்கு செய்ய தெரியுமா? அதை மட்டும் நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. மற்றபடி காசு செலவாகுமே, அவ்வளோ ஆகுமா இவ்வளோ ஆகுமான்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காத. அதை பற்றியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட சுஜிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது, அத்தை இதுக்கு மறுப்பு சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை அப்படியே பேசிட்டாங்களே. இதை கேட்கும் பொழுதே எனக்கு இது கனவா நனவானே தெரியலையே அப்படின்ட்டு புல்லரிச்சு போய் நிற்கிறாங்க. அத்தை, நீங்கள் நிஜமாவா சொல்கிறீங்க? உங்களுக்கு இதில் விருப்பமா? நான் சும்மா உங்ககிட்ட கேட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வீட்டில் சும்மாவே தானே இருக்கிறோம். அதுக்கு வியாபாரம் பார்த்தோம்னா வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். காசும் நமக்கு நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம். மெயினாக காசு சம்பாத்தியம் பண்ணணுன்றதெல்லாம் என்னோட நோக்கம் கிடையாது. வர்றவங்க நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு ருசியாக இருக்குன்னு சொன்னாலே போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியமே. அதை தாண்டி நான் எதையும் யோசிக்க போகிறது கிடையாது. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா சுஜி அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, சரி. எனக்கு இப்போவே கடை வச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஆசை என்னோடவே போய்டும்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட சொன்ன உடனே அது பெரிய அளவில் ஆக போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இப்படி ஒரு அத்தை கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க. அட போ சுஜி, நீ வேற ரொம்ப பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுகிற. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அத்தை அத்தை, என்னத்த நீங்கள், உங்களை நான் சொன்ன உடனே நீங்கள் என்னை கிண்டல் செய்கிறதுக்காக என்னென்னலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? போங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை சுஜி, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். உன்கிட்ட நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. எனக்கே தெரியாத நிறையா விஷயங்களை நான் உன்னை பார்த்து கற்றுக்கிட்டது உண்டு தெரியுமா? அது உனக்கே தெரியாது. நிறையா விஷயங்கள் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு பட்டிக்காட்டில் பிறந்தவ. எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாது. யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ரொம்ப நாகரிகம் இல்லாமல் தான் இருந்தேன். உன்னோட ஒவ்வொரு விஷயமும் என்னை அவ்வளோவுக்கு அவ்வளோ மாற்றிருச்சு.
இப்போ நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணமும் நீ தான் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப புதுசாக இருக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. சரி சரி, நம்ம போய் பீட்சா செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம். முதல்ல கடை வாடகைக்கு பிடிக்கணும்ல. அதுக்கப்புறமா மாமியாரும் மருமகளுமா சேர்ந்து பீட்சா வியாபாரம் பார்க்கறதுக்காக கடையை வாடகைக்கு பிடிக்கிறதுக்கு போய் தேடி பார்க்குறாங்க. வாடகை மட்டும் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படினாலும் கொடுத்துக்கலாம். அட்வான்ஸு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதை தாண்டி கரண்ட் இல்லை. கரண்ட் வசதி இல்லாமல் எப்படி? பீட்சா செய்கிறதுக்கு மெயினாக கரண்ட் வசதி இருக்கணும். கரண்ட் இல்லாத கடையை பிடிச்சிக்கிட்டு எப்படி அப்படின்ட்டு எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. என்னத்த, கடை ஒன்று கூட நமக்கு கிடைக்கவே இல்லையே. இல்லைன்னா வாடகையும் அட்வான்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லைன்னா கரண்ட் இல்லைங்கிறாங்க. ஏதாவது ஒன்று இடிக்குதே. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம வீட்டிலையே பெரிய இடமா தானே இருக்குது, வெளியில் ஒரு போர்டு மட்டும் வச்சிடலாம். நம்ம வீட்டில் தான் ஹால் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதுலேயே கடைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுப்போம். வெளியில் பேனர் இருக்கும்ல, அந்த போர்டை பார்த்துட்டு நிச்சயமாக யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து வாங்கிக்கலான்னு வருவாங்க. நம்ம வீடு மாதிரி வச்சுருக்க கூடாது, ஹால் வந்து கடை மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா எல்லாத்துக்குமே வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்காதுல்ல, ஏதோ ஹோட்டலுக்குள்ளே வந்து சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் உள்ள ஹாலை பக்காவாக ஹோட்டல் மாதிரி மாற்றிட்டாங்க. சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு வெளியிலையும் பெரிய போர்டும் வச்சுட்டாங்க. இப்போ விளம்பரத்துக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். உள்ளே சாப்பிட்றதுக்கும் இடம் விஸ்தாரமாக இருக்கா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 30 பேர் வந்தால் கூட ஒரே சமயத்தில் அந்த ஹாலில் சமாளிச்சிடலாம். அவ்வளோ பெருசாக தான் இருக்குது. சரி, வேலையை ஆரம்பிக்கலாம். சுஜி, உனக்கு செய்ய தெரியும்ல, நீ செய்ய ஆரம்பிமா அப்படிங்கிறாங்க. அத்தை, நம்ம சாதாரண பீட்சாவெல்லாம் செய்ய போகிறதே கிடையாது. அது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். நம்ம சிக்கன் தந்தூரி பீட்சா தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ருசியாக இருக்கும். நான் ஒரு வாட்டி வெளியூருக்கு போயிருந்தேன். அப்போது சிக்கன் தந்தூரி சாப்பிட்டு பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நானாகவே யோசிச்சிருக்கிறேன், பீட்சாவில் சிக்கன் தந்தூரியை வச்சு சிக்கன் தந்தூரி பீட்சான்னு கொடுப்போம். வியாபாரம் நல்லா இருக்கும். ஏன்னா சிக்கனுக்காகவே எல்லாரும் விரும்பி வருவாங்கல்ல, பீட்சாவும் ரொம்ப பிடிக்கும். இதையே செய்வோம் அப்படின்ட்டு சிக்கன் தந்தூரி பீட்சாவை செய்கிறாங்க. வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது. இவங்க வீட்டு பக்கத்தில் கல்பனாவோட தோழிங்க 2 பேர் வராங்க. என்னது இது, கல்பனா வீடு இப்போ மாறி போச்சு, என்ன பீட்சா வியாபாரம் பார்க்குறாங்கன்னு போர்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. உள்ளே போய் பார்ப்போமே அப்படின்ட்டு வராங்க. வாங்க வாங்க, 2 பேரும் வந்து உட்காருங்க கமலா விமலா அப்படிங்கிறாங்க கல்பனா. அட, அதெல்லாம் இருக்கட்டும் கல்பனா, என்ன வெளியில் போர்டெல்லாம் வச்சுருக்கு, வீட்டில் உள்ள ஹாலு வித்தியாசமாக இருக்கே, ஏதாவது வியாபாரம் ஏதாச்சும் பார்க்க போகிறீங்களா என்ன? பீட்சா வியாபாரமா? ஆமாவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம், நாங்களே திடீர்னு தான் ஆரம்பித்தோம். எந்த பிளானுமே கிடையாது. ஆரம்பிக்கலான்னு நினச்சோம், ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான். அது இல்லாமல் வெளியில் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டோம், கடைகள் எதுவுமே கிடைக்கல. வாடகையும் அட்வான்ஸும் அப்படியா இருக்கும், இல்லைன்னா கரண்ட் இல்லைங்கிறாங்க. அதனாலேயே நம்ம வீட்டிலையே கடைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுருவோன்ட்டு ஹால் தான் நல்லா பெருசாக விஸ்தாரமாக இருக்குல்ல, அதுலேயே எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடை செஞ்சுக்கலான்னு செஞ்சிட்டோம். வாங்க, வந்தீங்கல்ல, வந்து உட்காருங்க, சிக்கன் தந்தூரி பீட்சாவை சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அட, என்னடா இது கல்பனா, நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம், வந்த எங்களையே கஸ்டமர் ஆக்கிட்ட பற்றியா? சரி சரி, சிக்கன் தந்தூரி பீட்சாவா, புதுசாக இருக்கே. வெறும் பீட்சா தான். அன்னைக்கு ஒரு நாள் என்னோட மகன் வாங்கிட்டு வந்தான், ஏதோ வித்தியாசமாக இருந்தது. இழுத்தா நல்லா ஜவ்வு மாதிரி வந்துச்சு, நல்லா தான் இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஏதோ புதுசால இருக்குது. சரி கொண்டாங்க அப்படிங்கிறாங்க.
ஆ எனக்கும் கொண்டாங்கக்கா அப்படின்ட்டு விமலாவும் சொல்கிறாங்க. கல்பனா வேக வேகமாக சமையல் அறைக்குள்ளே போயிட்டு, சுஜி சுஜி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல என்னோட தோழிங்க கமலா விமலா, அவங்க 2 பேரும் நம்மளோட கடைக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க. 2 சிக்கன் தந்தூரி பீட்சாவை போடுமா, சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. இதோ அத்தை போட்டு முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 சிக்கன் தந்தூரி பீட்சாவையும் செஞ்சுட்டாங்க. இந்த கல்பனா அவங்களோட தோழிங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. கமலாவும் விமலாவும் சிக்கன் தந்தூரி பீட்சாவை சாப்பிட்டு பார்த்தோன்னையும் அசந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு பீட்சாவை நாங்கள் சாப்பிட்டதே கிடையாதே, யார் செஞ்சது, நீயா கல்பனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அடடா சேச்சே, எனக்கு சாம்பார் காரக்குழம்புன்னு இது மாதிரி குழம்புங்க தான் செய்ய தெரியுமே தவிர புதுசு புதுசாக பீட்சா பர்கரு இதெல்லாம் செய்ய தெரியாது. என்னோட மருமக தான் செஞ்சா, அவளுக்கு இதெல்லாம் செய்ய தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சுஜியா இவ்வளோ கைப்பக்குவத்தை கைக்குள்ளேயே வச்சிருக்கிறாளா, நல்ல வேலை பீட்சா கடை ஆரம்பிச்சிங்க. சூப்பர் சூப்பர். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வருமோ இல்லையோ, ஆனால் பீட்சா சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக வருவோம். எங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி விடுறோம், அவங்களும் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததும் கமலாவும் விமலாவும் கல்பனா கிட்ட காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது, வியாபாரமே இல்லை. அடடா என்னாச்சு, இவ்வளோ நேரமாக வியாபாரமே இல்லாமல் உட்காந்துட்ருக்குறோமே, 2 பீட்சா தான் விற்றுருக்குது, இப்போ என்ன பண்ணுறது. நல்ல வேலை அத்தை வீட்லேயே கடையை போட்டுட்டோம். இதே இது வாடகைக்கு கடையை பிடிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாடகை காசு கொடுக்கணும், அட்வான்ஸு, அது இது கரண்ட்டு பில்லுன்னு எல்லாமே எகிரிரும். நம்ம வீட்டிலன்னும் போது முன்ன பின்ன வியாபாரம் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடையை வாடகைக்குன்னு பிடிச்சா மாதம் ஆனால் டான்னு வாடகை காசை கொடுக்கணும். இப்போ என்னத்த பண்ணுறது, வியாபாரமே ஆக மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. அட என்ன சுஜி நீனு, இன்னைக்கு தானே வியாபாரத்தை நாளாக ஆரம்பிச்சிருக்கிறோம், உடனே இன்னைக்கே எல்லா வியாபாரமும் அமோகமாக பிச்சுக்கிட்டு ஓடணும்னு நினச்சோன்னா எப்படி நடக்கும். கண்டிப்பாக நல்லபடியாக வியாபாரம் சூப்பராக நடக்கும். நம்ம பொறுமையாக இருப்போம், எதுக்கும் அவசரப்படக்கூடாது. பல யோசனையை யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு குழப்பந்தான் வரும். அதை விட்டுட்டு நிதானமாக இருந்தோம்னாலே நமக்கு வியாபாரம் நடக்கிறது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. பேசி வாயை மூடலை, அதுக்குள்ளேயும் ஒரு கார் சத்தம் கேட்குது. அத்தை ஏதோ கார் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது பாருங்க அப்படிங்கிறாங்க சுஜி. கார்லேருந்து ஒருத்தவங்க இறங்கி இவங்களோட பீட்சா கடைக்குள்ளே வராங்க. சாப்பிட வந்த கஸ்டமரு, என்ன இது பீட்சா கடை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நான் வீடு மாதிரி இருக்கே ஹோட்டலுன்ட்டு தான் உள்ளே வந்தேன், பார்த்தா இது வீடா ஹோட்டலா, ஆனால் ஹோட்டல் ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ஒரு பீட்சா அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், இங்கே நம்மளோட கடையில் சிக்கன் தந்தூரி பீட்சா கிடைக்கும், அதை தரட்டுமா, ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, ஷுவர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கல்பனா சுஜி கிட்ட போயிட்டு, சுஜி சுஜி சீக்கிரமாக ஒரு சிக்கன் தந்தூரி பீட்சாவை போடுமா, அந்த கார்லேருந்து வந்தாருல்ல அவங்க தான் வந்திருக்காங்க நம்ம கடைக்குள்ளே, சிக்கன் தந்தூரி பீட்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன், அதான் போட சொல்லியிருக்கிறாங்க, நல்லா போட்டு கொடுமா அப்படிங்கிறாங்க. இதோ அத்தை ஒரு 10 நிமிஷத்தில் தயாராகிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. கல்பனாவும் அந்த சாருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. வாவ், ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, இது வரைக்கும் இது மாதிரி ஒரு பீட்சாவை நான் பார்த்ததே கிடையாது, என்னோட லைஃப்லையே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே தான் பார்க்குறேன், சரி சரி நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு சிக்கன் தந்தூரி பீட்சாவை சாப்பிட்றாங்க. வாவ் வாவ் வாவ், ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சாப்பிட்டு முடித்ததுமே எனக்கு இன்னும் 2 பீட்சாவும் வேணும், இதை சாப்பிட்டோன்னையும் பசி அதிகமாகிடுச்சு, சீக்கிரமாக 2 பீட்சா கொண்டு வாங்களேன் அப்படிங்கிறாங்க. இதோ சார் இதோ 10 நிமிஷத்தில் 2 பீட்சாவை கொண்டு வரேன்ட்டு உள்ளே போகிறாங்க கல்பனா.
சுஜி சுஜி சீக்கிரமா சிக்கன் தந்தூரி பீட்சாவை 2 போட்டு கொடு. அவங்களுக்கு இன்னும் 2 வேணுமா. இப்போ சாப்பிட்டாங்கல்ல ஒரு சாரு, அதே சாருக்கு தான். சரிங்கத்த சரிங்கத்த, இன்னும் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சுட சுட நான் பீட்சாவை செஞ்சு கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுங்கன்ட்டு சிக்கன் தந்தூரி பீட்சாவை 2 நல்லா வாசனையாக காரசாரமாக போட்டு தராங்க. ரொம்ப நல்ல வாசனை. இந்த 2 பீட்சாவையும் எடுத்துகிட்டு போய் கல்பனா அந்த சார்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க சார், ரொம்ப சூடாக இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நல்லா செஞ்சுருக்கிறீங்க, உங்களோட கைப்பக்குவம் நல்லா இருக்குது, போன உடனே வந்துடுறீங்களே, அவ்வளோ ஸ்பீடாவா செய்கிறீங்க வேலை அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை சார், என்னோட மருமக தான் இந்த பீட்சாவெல்லாம் செய்வா, எனக்கு இது மாதிரி பீட்சாவெல்லாம் செய்ய தெரியாது. அவள் இதிலெல்லாம் ரொம்ப இஷ்டம், நல்லா செய்வா, அவள் தான் செஞ்சு கொடுத்தா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அவங்கள நான் பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. தோ சார், நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுமே நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு அந்த சார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வயிறு நிறையா 3 பீட்சாவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இரவு சாப்பிடுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அவ்வளவும் பீட்சாவாக சாப்பிட்டதுலேயே வயிறு நிறைஞ்சு போச்சு. காசை கொடுக்கலான்ட்டு போகிறாங்க. பார்த்தா கல்பனா கூடவே சுஜியும் நின்றுட்டுருக்குறாங்க. இதுதான் சார் என்னோட மருமக சுஜி, இவ தான் அந்த பீட்சாவெல்லாம் செஞ்சது அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறீங்க. இவ்வளோ கம்மி வயசுலையே ரொம்ப சுறுசுறுப்பாக வேலைகளெல்லாம் பார்க்குறீங்க. 10 நிமிஷத்தில் வந்தவங்களுக்கு பசியார பீட்சாவை செஞ்சு தரீங்களே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா. உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அப்படின்ட்டு காசு எடுத்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் வாழ்த்துனதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சுஜி. கல்பனாவும் ஆமாம் சார் ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நன்றி சார் நன்றி அப்படிங்கிறாங்க. சரி சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த சார் கிளம்பிட்டாங்க. 4 நாளாகவே சிக்கன் தந்தூரி பீட்சாவை சாப்பிட்றதுக்கு பெருமையாக பேசிட்டு போனார்ல அந்த சாரு வரவே இல்லை. ஆனால் மற்றவங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே நிறையா பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சார் என்ன அன்னைக்கு அவ்வளோ புகழ்ந்துட்டு போனாங்க, இப்போ வரவே மாட்டேங்கிறாங்களே, ஏன் வரல அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த சாரு கரெக்டாக அவங்களோட கடைக்கு வராங்க. பாத்தியா சுஜி பாத்தியா, இப்போதானே நாம் அந்த சாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், 100 ஆயுசு, பேசின உடனே வந்து நிற்கிறாங்க பாரேன் அப்படின்ட்டு சிரிச்சிட்ருக்குறாங்க. வாங்க சார் வாங்க, உங்களுக்கு 100 ஆயுசு, உங்களை பற்றி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயும் நீங்கள் டான்னு வந்து நின்றுட்டீங்க. 4 நாளாக சாரை ஆளையே காணுமேன்னு பேசிகிட்டு இருந்தோம் சார், எத்தனை பீட்சா வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா இல்லை, நான் பீட்சா சாப்பிட்றதுக்காகலாம் வரல, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்லுங்க அப்படின்ட்டு பதட்டத்தோடு கேட்குறாங்க கல்பனா. சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு சுஜியும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்கிற பீட்சா எல்லாமே சூப்பராக இருக்குல்ல, அதுவும் சிக்கன் தந்தூரி பீட்சாவெல்லாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னோடய ஆஃபீஸில் நிறையா பேருக்கு இந்த விஷயத்த சொன்னேன், எல்லாருக்குமே ரொம்ப ஆவலாக இருக்குது, அது போக இங்கேயும் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட முடியாதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்கள் உங்களோட கடையை என்னோடய ஆஃபீஸ் பக்கத்துலேயே போட்டுக்கிறீங்களா, அதுக்கான வசதிகளை நான் செஞ்சு தரேன், நீங்கள் கடையை போட்டு வியாபாரத்தை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சார் ஒன்றும் புரியல, நீங்கள் நிஜமாவா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன், இங்கே இவ்வளோ தூரம் வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸில் கேன்டீன் எதுவுமே கிடையாது, காஃபி டீ மட்டும்தான் குடிக்கணும், அதுவும் ஆர்டர் பண்ணி குடிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதனால் என்னென்னா நீங்கள் அங்கே கடையை போட்டிங்கன்னா உங்களுக்கும் வியாபாரம் நிறையா ஆன மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் நாங்கள் எல்லாருமே ருசியான பீட்சாவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. உங்களோட முடிவு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் அங்கே கடை போடுறதுக்கு வசதி இல்லைன்னா வேறு வழி இல்லை, ருசியாக சாப்பிட்ணுன்னா ரொம்ப தூரம் பயணிச்சினாலும் வர வேண்டியதாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இல்லை, நாங்கள் உங்களோட ஆஃபீஸ்கிட்டேயே கடையை போட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க சுஜி.
கல்பனாவும் சுஜி சொன்ன உடனே, ஆமாம் சார், என் மருமக சொல்கிற மாதிரியே நாங்கள் 2 பேரும் அங்கே வந்து கடையை போட்டுக்கிறோம். சிக்கன் தந்தூரி பீட்சா மட்டுமா சார், இல்லை வேறு என்னென்ன வகைகளில் வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நிச்சயமாக எங்களுக்கு சிக்கன் தந்தூரி பீட்சா மட்டும் கட்டாயம் இருக்கணும். மற்ற பீட்சாவெல்லாம் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். ஆனால் இப்படி ஒரு பீட்சா எங்கேயுமே நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, நான் புறப்புடுறேன், இந்த பக்கம் வேலை விஷயமா வந்தேன், உங்களை சந்தித்து விஷயத்த சொல்லிட்டு போயிடலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு இரவே சுஜியும் கல்பனாவும் அவங்க வீட்லேயும் கேட்குறாங்க, இது மாதிரி நாங்கள் செய்யலான் இருக்கோம், உங்களுக்கு விருப்பமான்னு. அதுக்கு சுஜியோட கணவனும் கல்பனாவோட கணவனும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாரோட உதவியாலேயே அவங்க ஆஃபீஸ் பக்கத்துலேயே கடையவும் பிடிச்சிட்டாங்க. எல்லா வசதிகளும் தகுந்த அளவுக்கு இருக்குது. கரண்ட் வசதியும் சூப்பராக இருக்குது. வாடகை ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இவங்களால அட்வான்ஸும் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சிக்கன் தந்தூரி பீட்சா அந்த சாரோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்கிறதுனால அந்த சாரு, அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் உள்ளவங்கன்னு நிறையா பேர் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. முன்ன இவங்க வீட்டில் இருந்த வியாபாரத்தை விட இப்போது இன்னும் வியாபாரம் அதிகமாக இருக்குது. சுஜி ஆசைப்பட்ட விஷயம் இவ்வளவு சீக்கிரத்திலேயே நடக்கும்னு சுஜி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்பவே பிரம்மாண்டமாக அவங்க ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு. அதை நினைக்கும் பொழுது சுஜியை விட கல்பனாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு மட்டுமா, சுஜியோட கணவன் கல்பனாவோட கணவன் 2 பேர்த்துக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஆசை எந்த அளவுக்கு மிகப்பெரிய சிறந்த ஆசையாக இருக்குதோ, நல்ல ஆசையோ, அது மேலே நம்ம காட்டுற அக்கறையும் நேசமும் உழைப்பும் போடுறது மூலமாக நமக்கான வெற்றி சீக்கிரத்திலேயே வந்து சேர்ந்துரும். நம்மளோட ஆசை சிறுசோ பெருசோ அது முக்கியம் கிடையாது. நம்ம அந்த விஷயத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளை மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே போகும். நம்ம நினச்சதை விட ரொம்பவே சிறப்பாக நடத்தி வைக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.